காமாட்சி அருட்பாவை பாடல் 10. தோழி கேட்குறா, அம்பாவை கும்பிட்டோம்னா நிறைய சோதனைகள்லாம் வரும்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே தோழி. இப்போ நானும் தேவி வழிபாட்டில் ஈடுபட்டேன்னா எனக்கும் நிறையா சோதனைகளில் வந்துச்சுன்னா நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறா. அப்போ சிரித்து கொண்ட தோழி பதில் சொல்கிறா, போதனை போதாத புல்லறிவாளரன்றோ சோதனை செய்திடும் தெய்வம் என்பார்கள். கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவர்கள், அரைகுறையான அறிவு உடைய மூடர்கள் தான் தெய்வங்கள் எல்லாம் சோதனை செய்யும்னு சொல்லுவார்கள் தோழி. ஆனால் அம்பாள் அப்படிப்பட்டவள் கிடையாது. இவ்வுலகத்தில் வாதனை தீர்க்க வந்த மா கருணை மெய்ப்பொருளோ வேதனை செய்யும். நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காகவே வந்த மிக பெரும் கருணை உடையவள் அம்பிகை. அந்த மெய்ப்பொருள் நமக்கு வேதனை செய்யுமா? செய்யாது தோழி. அதனால தான் அம்பாளை சொல்லுகிற போது அவ்வியாஜ கருணாமூர்த்தையே நமகன்னு கொண்டாடுறோம். அப்போது வேதனை செய்யாது. இங்கு விட்டிடுவீர் இம்மடமை பாரதனில் பக்தர்தமை காக்க வந்த கற்பகம். அம்பாள் இந்த உலகத்துக்கு, இந்த பாரத தேசத்திலே நம்மையெல்லாம் காப்பதற்காக வந்த கற்பகம் போன்று இருக்கக்கூடியவள். நாதனை வாமபாகத்தில் வைத்திட்ட மாதுமையை, நாதனை வாமபாகத்தில் வைத்திட்ட மாதுமையை மாதினை மார்பணிந்த செம்மாளின் பின்னாலை அப்படிங்கிறார். அம்பிகை சிவபெருமானுக்கு தன்னுடைய வலது பாகத்தை கொடுத்ததாக சொல்லுகிறார். அது சாக்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. எப்படி சிவபெருமான் தேவிக்கு இடது பாகத்தை கொடுத்ததாக சைவ மரபோ, அந்த மாதிரி அம்பிகையானவள் சுவாமிக்கு தன்னுடைய வலது பாகத்தை கொடுத்ததாக சொல்லும் மரபு உண்டு. சுவாமிக்கு அம்பாள் கொடுத்தது அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிற மாதிரி, அம்பாள் சுவாமிக்கு வலது பாகத்தை கொடுத்ததுனால அர்த்தாம்பிகை அப்படின்னே ஒரு திருநாமம் உண்டு. அந்த நாமத்தை இந்த இடத்துல சொல்கிறார். அதோடு மாதினை மார்பணிந்த செம்மாளின் பின்னாலை, மகாலட்சுமியை தன்னுடைய மார்பிலே அணிந்து இருக்கக்கூடிய இடம் கொடுத்த திருமாலுடைய தங்கையாக இருக்கக்கூடிய தேவியானவள் மேதினியில் மெய்மறந்து பாடேலோ ரெம்பாவாய். அப்பேற்பட்ட கருணையான அந்த அம்பாளை நாம் மெய்மறந்து பாடி அவளுடைய பெருமைகளை இந்த மார்கழி மாசத்திலே பெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். போதனை போதாத புல்லறிவாளரன்றோ சோதனை செய்திடும் தெய்வம் என்பார். இவ்வுலகில் வாதனை தீர்க்க வந்த மா கருணை மெய்ப்பொருளோ வேதனை செய்யும். இங்கு விட்டிடுவீர் இம்மடமை பாரதனில் பக்தர்தமை காக்க வந்த கற்பகத்தை, நாதனை வாமபாகத்தில் வைத்திட்ட மாதுமையை, மாதினை மார்பணிந்த செம்மாளின் பின்னாளை, மேதினியில் மெய்மறந்து பாடேலோ ரெம்பாவாய்.